அடுத்ததாக ஒரு முக்கியமான அறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிஜ்ரத் வந்து இனி கிடையாது, ஹிஜ்ரத் இன்னைக்கு மக்காவில் கிடையாதுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 4305 4306. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் வர்றாங்க. அதாவது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மதீனா போகும்போது நாங்களும் வர்றோம், நீங்கள் வந்து எங்களுக்கு பையத்து செய்யுங்க. அக்கபாவில் பையத் செஞ்சு ஹிஜ்ரத் போனாங்கல்ல, அந்த மாதிரி பையத்து எங்ககிட்ட செய்யுங்க, நாங்களும் உங்கள் கூடவே மதீனாவுக்கு வர்றோம், நாங்களும் ஹிஜ்ரத்து பண்ண போகிறோம், முஹாஜிர்கள் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் தான் முடிஞ்சு போச்சு, இப்போ ஹிஜ்ரத் என்ன? ஹிஜ்ரத்துங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் நம்மளால் வாழ முடியாதுங்கிற அந்த சூழ்நிலை வரும்போது தீனுக்காக, அல்லது வாழ முடியாதுங்கிறது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த ஊரை விட்டு தான் ஆகணும், அதுக்குண்டான ஒரு சூழல் ஏற்படுதுங்கும்போது கரெக்டாக நாம் போய் இந்த ஊரை விட்டுட்டு போகணும். விட்டுட்டு போகிறதே மனசு வராது. வீடு கட்டியிருப்போம், கடை ஆரம்பிச்சிருப்போம், நம்முடைய பிஸ்னஸ் இருக்கும், நம்முடைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கோம், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் இங்கே இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு போகிறது சாதாரண காரியம் இல்லை. சூழ்நிலை மாறி போச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்தால் இஸ்லாத்துக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லைல்ல, இஸ்லாத்துக்கு நல்லதில்லை. நம்ம வந்து இஸ்லாத்துடைய விரோதிகளுக்கு தான் நம்ம இந்த இடத்துல இருந்து உதவி செய்ய வேண்டியது வரும். நாம் இந்த இடத்துல வச்சு மாட்டி இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் வரும்போது ஹிஜ்ரத், அது செய்கிறது தான் ஹிஜ்ரத். புரியுதுங்களா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து மதீனா போனாங்க இல்லையா, அப்போ சஹாபாக்கள் ஒரு 50 பேர் இங்கே இருந்தாங்கன்னு வைங்க. பத்ரில் அவங்க சண்டை போடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த 50 பேரை அடிப்பாங்க, பிணை கைதியாக பிடிச்சி வச்சுக்குவாங்க, மிரட்டுவாங்க. புரியுதுங்களா? ஒரு குற்றவாளிகள்கிட்ட ஆள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து மனித கேடயமாக பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆயிரும், வீக்னஸாக போயிடும். அப்போ முஸ்லீம்களுக்கு வீக்னஸாக போயிருங்கிறதுக்காக செய்யப்படுறது தான் ஹிஜ்ரத். இப்போ இந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க, சூழ்நிலை மாறி போச்சு, மக்கால வெற்றி ஆகி போச்சு, இங்கேயும் இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்துருச்சு, ஸோ ஹிஜ்ரத்து மக்கால கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரசூலா வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இஸ்லாத்தின் படி நடக்கவும், இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், அறப்போர் புரியவும் நான் உறுதிமொழி வாங்குகிறேன். பையத்து செய்யுங்க. இந்த 3க்கு இஸ்லாத்தின் படி நீங்கள் நடக்கணும், இறை நம்பிக்கையில் நிலைச்சிருக்கணும், முஸ்லீம் ஆகிட்டு அதிலே நீங்கள் நிலச்சிருக்கணும், அறப்போர் புரியணும், ஜிஹாதில் நீங்கள் கலந்துக்கணும், இது செய்யணும், அதுக்கு வேணால் நீங்கள் பையத் செய்யுங்கிறாங்க. இது 4305 4306 புகாரில் இந்த ஹதீஸ் இருக்குது. இதை வச்சு இந்த ஹதீஸ் வந்து ஒரு துருக்கு தான். அதாவது இனி ஹிஜ்ரத்து கிடையாதுங்கிறது ஃபுல் ஹதீஸ் என்னன்னா, மக்காவில் இனி ஹிஜ்ரத்து கிடையாதுங்கிறது தான் கரெக்டான மீனிங்கு. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரத்தே கிடையாது, டோட்டலாகவே அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஹதீஸ்கள் வேறு விதமாக கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்னத் அஹமதில் 23573 ஹதீஸு வருது, சையான ஹதீஸு. ஜுனாதா பின் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, எங்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே, அதாவது மக்காவிலேயே ஒரு டிபேட் நடக்குது. என்ன அப்படின்னா, ஹிஜ்ரத் இல்லை, ரசூலா சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் ரசூலாட்டே போய் கேட்க போகிறேன், இந்த மாதிரி ஹிஜ்ரத் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன்ட்டு போகிறார். அப்போ போனவுடனே ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் சிலர் ஹிஜ்ரத் கைவிடப்பட்டது என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலா சொல்கிறாங்க, இல்லை, அது எப்படி கைவிடப்படும், அறப்போர் நடந்து கொண்டிருக்கும் வரையில் நிச்சயமாக ஹிஜ்ரத் என்பது முடிந்து விடாது. இன்னும் அறப்போருங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் நடந்துகிட்டு இருக்குது, அது எப்படி ஹிஜ்ரத் முடியும், நான் மக்கால மட்டும்தான் இல்லைங்கிறது இதுலேருந்து கிளியர் ஆகுது. அடுத்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக தகவல் கிடைக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரசூல்லா சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை, ஆனால் அறப்போர் செய்வதும் அதற்கு எண்ணம் கொள்வதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு புறப்பட அழைப்பு விடுக்கப்பட்டால், போருக்கு புறப்படுங்கன்னு உங்களுக்கு அழைப்பு விடுத்துப்பட்டால் நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இது ஒரு ஹதீஸ் ஆச்சா. அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸில் அவ்வளோ டீட்டெயில் இல்லை. எதில் டீட்டெயில் இருக்குதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலேயும் இதே மாதிரி வந்து அவருடைய சபையில் சில பேர் பேசிக்கிறாங்க, ஹிஜ்ரத்துங்கிறது மக்கா வெற்றியோடு முடிஞ்சு போச்சு, இது கிடையாதுன்னொன்னே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் வந்து அப்போவே எங்களுக்கு டவுட் வந்துச்சு, நாங்கள் ரசூல்லாட்ட போய் கேட்டோம் ஹிஜ்ரத்துங்கிறது முடிஞ்சிருச்சான்னு சொல்லி. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஹிஜ்ரத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று தீமைகளை துறப்பது, தீமைகளை விட்டு ஹிஜ்ரத் செய்வது ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நாடு துறந்து செல்வது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம்னா நம்ம எங்கே போகிறோம்,
அல்லாஹ்விடத்தில் போகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போகிறோம். நம்ம ஊருக்கு போகல. இப்போ ஈரோடு விட்டு சேலம் போகிறோன்னா சேலத்துக்கு போகல, அல்லாட்ட போகிறோம். ரசூலுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் என்பது முடிந்து விடாது. இந்த ஹதீஸில் ஃபுல் டீட்டெயில் வருது. எதுவரை தௌபா ஏற்கப்படுமோ அதுவரை இருக்கும். ஹிஜ்ரத் எது வரைக்கும் இருக்குன்னா தௌபா எப்போ வரைக்கும் தௌபா எப்போ ஏற்கப்படும்? கியாமத் நாள் வரைக்கும் தௌபா ஏற்கப்படும். அதை சொல்கிறாங்க, தௌபா ஏற்கப்படுவது என்பது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இருக்கும். சூரியன் மேற்கிலிருந்து என்னைக்கு உதிக்குமோ அது வரைக்கும் தௌபாவும் இருக்கும். அப்போ தௌபா எது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் என்ன இருக்கும்? ஹிஜ்ரத்தும் இருக்கும். சூரியன் எது வரைக்கும் மேற்கில் உதிக்கும்னா அது அமல்கள் ஏற்கப்படாத அந்த காலகட்டம் வரும். மனிதர்களில் உள்ளங்களில் முத்திரையிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பூமியுடைய கடைசி நாள் எது? இந்த சூரியன் மேற்கில் டெய்லி உதிக்குதா கிழக்கிலிருந்து, கடைசியாக ஒரு நாள் மேற்கிலிருந்து உதிக்கும். அதற்கப்புறம் கேலண்டரில் ஒரு நாள் வராது. அதுதான் இறுதி நாள். இதுதான் அந்த அது வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஹிஜ்ரத்துங்கிறது மக்காவில் இனி காஃபிர்களுடைய கைக்கு மக்கா போகாதுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு அர்த்தம். மக்காவுடைய காஃபிர்களுடைய கையில் போகலைன்னா ஹிஜ்ரத் அங்கே முஸ்லீம் எங்கேருந்து இன்னொரு முஸ்லீம் நாட்டிலேருந்து எங்கே ஹிஜ்ரத்துக்கு போவான்? ஸோ எங்கேயும் போக மாட்டான். அதனால் மக்காவில் ஹிஜ்ரத் கிடையாதுங்கிறது தான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதில் 1671, அபுதாவில் 2479, நசையில் 146 ஹதீஸாக 7ஆம் வால்யூமில் இருக்குது. இது சையான ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத்துங்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும்.